அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் செல்லாது, மாலி நாட்டில் தமிழர்கள் 5 பேர் கடத்தல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அதிகப்படியான சாலை வரி காரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவைகள் இன்று மாலை 5 மணி முதல் ரத்து செய்யப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தது. இதேபோன்று கர்நாடக அரசும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கடந்த 7 நாட்களில் 1,15 லட்சம் வரை அபராதம் விதித்துள்ளது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழ்நாடு அரசு பிற மாநில பதிவெண் பேருந்துகளுக்கு சாலை வரி விதித்து வருகிறபடியே தாங்களும் வரி வசூலிப்பதாக கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு பேருந்துக்கு 4,5 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை உள்ளதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இன்று மாலை 5 மணி முதல் மாநிலங்களுக்கு இடையேயான 1000 பேருந்துகள் இயங்காது என 5 மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் எந்தவித வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை என்றும், தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், தங்கள் சங்கத்தின் சார்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு மாலியில் உள்ள கோபுரி அருகே தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் 5 பேரை கடத்தி சென்றது. இதில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கண்மணியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இசக்கிராஜ் கடத்தப்பட்டு இருந்தது தெரியவந்துள்ளது. கூட பணிபுரிந்தவர்களிடம் தொடர்பு கொண்ட இடத்தில் இந்த மாதிரி உங்களுடைய பையனை கடத்தி விட்டார்கள் என்று அறிந்தோம். வேலைக்கு போய் டவர் வேலைக்கு போய் 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்துக்கு பிறகு எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். இப்போ அந்த மாதிரி ஃபோன் அடிக்கலைன்னு என்னென்னு தெரியலை எனக்கு. இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் நாரைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுதுரை, கொடியன் குளத்தைச் சேர்ந்த புதியவன், கலப்பைப்பட்டியைச் சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோரும் கடத்தப்பட்டுள்ளனர். நைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 ரூம்பை தட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னன்னு ஒன்றுமே தெரில. 5 நாள் ஆயிட்டு. எப்படியாவது அவங்கள மீட்டு தருமா கேட்டுக்கிறோம். இந்த கம்பெனிக்காரங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இன்னும் அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கான தகவல் கிடைச்சிருந்தா எங்களுக்கு உடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத குழுக்களால் கடத்தப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேரை மீட்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் நடத்திய இசை போட்டியின் காட்சிகளை இவை. தேனி மாவட்டம் வீரபாண்டி அடுத்த தர்மபுரி கிராமத்தில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு இசை திருவிழா நடைபெற்றது. சுற்று வட்டாரத்தில் கூம்பு வடிவ சவுண்ட் சர்வீஸ் நடத்தும் உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டு யாருடைய சவுண்ட் சர்வீஸ் சிறந்தது என பாடல்களை ஒலித்தனர். கூம்பு வடிவ குழாய்களுக்கான தடையை அரசு நீக்க கோரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். கூம்பு வடிவ குழாயை தடை பண்ணிட்டாங்க. அதனால் இதை எங்களால் பயன்படுத்த முடியாதனால இப்படி இசை திருவிழாண்டு நாங்கள் போலீஸ் அனுமதியோடு வாங்கி இப்படி காட்டு பகுதியில் நாங்கள் இசை, அதாவது ஒரு மிஷின் போட்டால் 50,000 1 லட்சம். இந்த முதலீடு நம்ம வருமானத்தை முதலீடாக பண்ணி இதில் ஒரு தொழில் தொடங்கி பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப முடக்கமாகுது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இசை மடையில் இணைந்து குதூகலம் அடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணகிரியைச் சேர்ந்த ராமையன் என்பவருக்கு சொந்தமான படகில் 14 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். காங்கேசன் துறை வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இலங்கை கடற்படையினர் ரோந்து வந்துள்ளனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களது படகையும் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்வதற்காக புதிய வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வாக்காளர்கள் விவரங்களை பூர்த்தி செய்யும் பணியை தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இன்னும் பல பகுதிகளில் கணக்கீட்டு படிவம் கொடுக்கும் பணி தொடங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான voters.eci.gov.in இல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை நிரப்புவதற்கான வசதியை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அந்த இணையதள பக்கத்தில் வாக்காளர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி உள்நுழையலாம் என்றும் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் OTP-யை உள்ளீடு செய்து விண்ணப்பத்தை நிரப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான விவரங்களை சமர்ப்பித்த பிறகு இணைய பக்கமானது இ-சைன் பக்கத்திற்கு மாறும். அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு அனுப்பப்படும் OTP-யை உள்ளிட்டவுடன் படிவம் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்திருப்பதோடு வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளில் பெயர் பொருந்தியுள்ள வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்ப்பது ஏன் என்று விளக்கமளித்து வெளியிட்டுள்ள வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய முதலமைச்சர் பல இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கே இது புரியவில்லை என்று சொல்வதாகவும் கூறினார். எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? தான் விசாரித்த வரையில் பொதுமக்களிடம் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என்றார். மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறி பல குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது காவல்துறையின் செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசன சட்டப்படி உறுதிமொழி ஏற்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாஜ்மஹால் போட்டோல பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முற்போக்கு புத்தக திருவிழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். கொள்கையும் அஸ்திவாரமும் இல்லாமல் சிலர் புதிதாக கிளம்பி வருவதாக கூறிய அவர் திமுகவை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளரை விமர்சித்த அவர் படிக்காமல் தேர்வு எழுத போன மாணவரை போல எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறினார். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இனி திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடத்தப்படும் என்றும் உதயநிதி தெரிவித்தார். 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சிக்கு 0 மதிப்பெண்கள் தான் வழங்க முடியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி திருப்போரூரில் நடைபயணத்தை அன்புமணி தொடங்கினார். 100 நாட்களை எட்டிய இந்த பயணத்தின் நிறைவு விழா தருமபுரியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அவர் கடும் மன உளைச்சலிலும் மனவேதனையிலும் இருக்கும்போது தொடங்கிய இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக கூறினார். திமுக அரசு செய்த இன்னும் பல ஊழல்கள் வெளிவர இருக்கிறது என்றும் அன்புமணி தெரிவித்தார். திமுக மேல இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எதிர்த்து வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை போக போக பேரலையா வந்து சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும், திமுகவை ஓரங்கட்டும், திமுக ஆட்சியை விரட்டடிக்கும், பூஜ்ஜியங்களில் சாதனை படிக்கும் திமுக.
அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ? 0. தென் மாவட்டங்களில் கனிமவளத்துறையில் அதிக அளவில் ஊழல் நடப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். ரேஷன் கடைகளில் கோதுமை பற்றாக்குறை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை வரும் 15ஆம் தேதிக்குள் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என செய்திகள் வருவதாகவும் இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். துவரம் பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப 17,100 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்ட கோதுமை கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரசு மீண்டும் பழைய அளவிற்கே குறைத்து தற்போது 8,576 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதத்தில் சனிக்கிழமை வரை 5,586 மெட்ரிக் டன் கோதுமை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர், வரும் 15ஆம் தேதிக்குள் 100% அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பீகாரில் அனல் பறந்த கடைசி நேர பரப்புரை, வியக்க வைத்த விமானப்படை சாகசம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பாட்னா முதல் இத்தாலி வரை ராகுல் காந்தி நடைபயணம் சென்றாலும் ஊடுருவல்காரர்களை அவரால் காப்பாற்ற முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் அர்வாலில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பீகாருக்குள் ஊடுருவல்காரர்களை கொண்டுவரவே ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் நடைபயணம் சென்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஊடுருவல்காரர்கள் இல்லாத மாநிலமாக பீகாரை மாற்றுவோம் என சூளுரைத்தார். राहुल बाबा को जितनी यात्रा निकालनी है निकाले, पटना से लेकर इटाली तक, मगर वो घुसपैठिए को बचा नहीं पाएंगे. देश और बिहार से एक एक घुसपैठिए को हम चुन चुन कर निकालने का काम करेंगे, चुन कर निकालने का. இதேபோன்று அவுரங்காபாத்தில் பரப்புரை மேற்கொண்ட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்தை பல வகையில் முன்னேற்றியுள்ளதாக கூறினார். அவுரங்காபாத் மற்றும் கைமூர் மாவட்டங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் கிஷன்கஞ்ச் தொகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வாக்கு திருட்டிற்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் உடந்தையாக இருப்பதாக சாடினார். ராகுல் காந்தி झूठ बोल रहा है, मैं वोट चोरी नहीं कर रहा हूं. बोला नरेंद्र मोदी और अमित शाह चुनाव नहीं जीतते हैं, वोट चोरी करके चुनाव जीतते हैं. आपको ठगा जा रहा है, हिंदुस्तान की जनता को ठगा जा रहा है. இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து 3 நாட்கள் ஆகியும் ஆண் மற்றும் பெண் வாக்குப்பதிவு விவரங்களை ஏன் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். चुनाव आयोग ने अभी तक ये नहीं बताया कि महिलाओं का कितना मतदान हुआ और पुरुषों का कितना मतदान हुआ. ये आंकड़े क्यों छुपाए जाते? வாக்குப்பதிவு மையங்களின் சிசிடிவி பதிவுகளை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன தயக்கம் உள்ளது என்றும் தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய விமானப்படையின் 93வது தினத்தை ஒட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் வானில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய காட்சிகள் தான் இது. இந்திய விமானப்படையின் 93வது தினம் லட்சிகாட் பகுதியில் நடைபெற்றது. இதில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படை தலைமை தளபதி AP சிங், அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ், ரஃபேல் விமானங்களும் அப்பாச்சி, ஜாக்வார் உள்ளிட்ட ஹெலிகாப்டர்களும் சாகசங்களை நிகழ்த்தின.
இதை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். करती है पुलिस के आगे करती है मोदी सरकार मुर्दाबाद मुर्दाबाद मुर्दाबाद। டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த அரசு முறையான கொள்கையை வகுக்க வேண்டும் என்று இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகை முடிவடைந்த பிறகு தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்தபடியே இருந்தது. செயற்கை மழையை பெய்ய வைப்பதற்கான முயற்சியிலும் டெல்லி அரசு இறங்கியது. எனினும் அது வெற்றி பெறவில்லை. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அளவீட்டின்படி காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இந்நிலையில் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி பொதுமக்களை காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு கூறினர். இதனையடுத்து காவல்துறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நீதி வேண்டும் என்று கோரி முழக்கம் எழுப்பினர். ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் அனைவரும் திரைப்படங்களுக்கான லாப பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் முன்னணி தயாரிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் ரஜினிகாந்த், அஜித்குமார், தனுஷ், சிலம்பரசன், விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவரும் தாங்கள் நடிக்கும் படங்களின் லாப பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்னணி நடிகர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் லாபத்தின் அடிப்படையில் நடிகர்களுக்கு பணம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நடிகர் சங்கத்துடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு முறை மறுசீரமைப்பு பண்ணணும் நடிகர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல அட்வான்ஸ் அந்த நடிகர் சம்பளத்துடைய 10% தான் அட்வான்ஸ், மீதி வந்து ரெவன்யூ ஷேர்ல தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் ரெவன்யூ ஷேர்ல தான் பண்ணணும். அப்படிதான் தயாரி மற்ற மாநிலங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி எங்கேயும் நடக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். இதனால் நஷ்டம் ஏற்பட்டால் அது சம்பந்தப்பட்ட நடிகருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. தன் மீது அவதூறுகளை பரப்பும் வகையில் போலி கணக்குகள் தொடங்கிய 20 வயது பெண் மீது புகார் அளித்துள்ளதாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் அவதூறான பொய்யான கருத்துக்களை பதிவிடப்பட்டு வந்ததையும் அந்த பதிவுகளில் தனது நண்பர்கள், உடன் நடித்தவர்களை டாக் செய்ததையும் குறித்து அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பக்கத்தில் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நபர் பல போலி கணக்குகளை தொடங்கி தன் மீது அவதூறுகளை பரப்பி வந்ததும் தெரியவந்த நிலையில் இதுகுறித்து கேரள சைபர் கிரைம் காவலர்களிடம் புகார் அளித்ததாக அனுபமா தெரிவித்துள்ளார். விசாரணையில் இந்த செயலில் ஈடுபட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த 20 வயது பெண் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயது என்பதால் அவரது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அனுபமா, எனினும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது என்பதற்காக யாருக்கும் ஒருவரை குறித்து அவதூறுகளையும் வெறுப்பையும் பரப்ப உரிமை இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அனுபமா, ஒரு நடிகை என்பதற்காக தங்களது உரிமைகளை பறிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்.